நாமக்கல்லில் கோயிலுக்கு சென்ற சித்த மருத்துவரை லிப்ட் கொடுப்பதாக கூறி தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்ற நபர் தனது கூட்டாளிகளை வரவழைத்து கத்தி முனையில் நகை பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை கும்பல் சிக்கியது எப்படி? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள சூரியம்பாளையத்தில் வசிப்பவர் 31 வயதான ரத்தினம். இவர் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் சித்தா மருத்துவராக பணியாற்றி வருகிறார். ரத்தினம் கடந்த 26ஆம் தேதி மகா சிவராத்திரியை முன்னிட்டு சித்தர் மலைக்கு செல்வதற்காக நாமக்கல் வந்துள்ளார். மோகனூர் சாலையில் பழைய அரசு மருத்துவமனை முன்பு பேருந்திற்காக காத்திருந்துள்ளார். அப்பொழுது அவ்வழியாக டீசென்டாக மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் லிப்ட் கொடுப்பதாக கூறி வாண்டடாக அழைத்துள்ளார். ரத்தினமும் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்து அவரது வாகனத்தின் பின்புறம் ஏறிக்கொண்டார். போகும் வழியில் தனது நண்பர்களிடம் பேசிவிட்டு செல்லலாம் என கூறிய அந்த நபர் கொங்கு நகர் அருகே ரயில்வே பாதைக்கு ரத்தினத்தை அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சென்றபோதுதான் தெரிய வந்தது அவர்கள் அனைவரும் கூட்டு களவாணிகள் என்பது. அவர்கள் ரத்தினத்தை வண்டியில் இருந்து இறக்கி கத்தி முனையில் மிரட்டி செல்போன், வாட்ச் உள்ளிட்டவற்றை பறித்து கொண்டனர். அவரது செல்போனில் ஜிபே கணக்கில் இருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை அவர்களது வங்கி கணக்கிற்கு மாற்றிக்கொண்டனர். மேலும் ரத்தினம் கையில் அணிந்திருந்த 2.5 பவுன் தங்க காப்பையும் பறித்து கொண்டனர். கடைசியாக வெள்ளியில் சொன்னால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது அந்த கும்பல் தாக்கியதில் காயமடைந்த ரத்தினம் நாமக்கல் காவல் நிலையம் சென்று புகாரளிக்க போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் நாமக்கல் மோகனூர் சாலையில் வகுரம்பட்டி பிரிவு அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக சந்தேகத்திற்கிடமான வகையில் 2 பேர் பைக்கில் வந்துள்ளனர். போலீசாரை பார்த்ததும் அவர்கள் வண்டியை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டிச் சென்றுள்ளனர். அலர்ட்டான போலீசார் அவர்களை தங்களது ஜீப்பில் துரத்திச் சென்றனர். போலீசார் துரத்துவார்கள் என்பதை எதிர்பார்க்காதவர்கள் மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு ரயில்வே மேம்பாலத்தில் ஏறி தப்ப முயன்றனர். அப்போது அங்கு தவறி விழுந்த இருவரையும் போலீசார் மடக்கி பிடித்தனர். இதில் இருவருக்கும் கணுக்காலில் காயம் ஏற்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. அவர்களை நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. பிடிபட்டவர்கள் கார்த்திகேயன், புருஷோத்தமன் என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொள்ளையில் ஈடுபட்ட மற்றவர்கள் குறித்து தகவலும் தெரிய வந்தது. அதன்படி அருண், சஞ்சய், கார்த்திகேயன், அருண்குமார், மற்றொரு சஞ்சய் என அடுத்தடுத்து 7 பேரை கைது செய்தனர். அவர்கள் பறித்து சென்ற தங்க காப்பையும் மீட்டனர். பிடிபட்ட அனைவரையும் நாமக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.